ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதுவும் சமீப காலமாக பார்த்திங்கன்னா ராகு கேதுகளை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம பேசிகிட்டு வரோம். ராகு அல்லது கேது எந்த ஒரு கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் எத்தனாவது இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே போல் எந்தெந்த கிரகத்தோட மற்ற கிரகங்களோட சேரும்போது அந்த கிரகத்தோட தன்மை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவர்கள் இந்த உலகத்தையே வெற்றி காண்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் ஒரு கூற்று இருக்குது. இதை சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு உண்மையான கூற்று தான், பொய்யான கூற்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே ஏற்றுக்கவும் முடியாது, அப்படியே நிராகரிக்கவும் முடியாது. முதல்ல அப்படியே ஏற்றுட்டு நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா பலன்கள் எல்லாம் நிறைய தவறாக போயிட்டுருக்கோம். அதே போல் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா உள்ளார நம்ம போய் ஒரு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணவும் முடியாது, ஆய்வு பண்ணவும் முடியாது. அதனால் எது தேவைப்படும் எது தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காகவாது நம்ம ஒன்றையும் எடுத்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல சொல்லப்பட்ட குறிப்பு என்னென்னா, 11ஆம் இடத்துல மட்டும் ஒருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா அவர் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவார், இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்கிறாங்க. ஆதிசங்கரரை சொல்கிறாங்க, ராமானுஜரை சொல்கிறாங்க, கவியரசர் கண்ணதாசனை சொல்கிறாங்க, என்டிஆரை சொல்கிறாங்க, அறிஞர் அண்ணா போன்ற நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. விவேகானந்தரை பார்க்குறோம், ராமானுஜரை பார்க்குறோம். இவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் பெரிய புரட்சி ஏற்படுத்தினவங்க. அதுபோல் அரசியல்லையும் நிறைய புரட்சி ஏற்படுத்தினவங்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம். இப்படி அவங்க சார்ந்திருக்கிற துறையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி உலகத்தை தன் பக்கமாக இழுத்தக்கூடிய பல பேருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல ராகு இருக்குங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிற தகவல் படி கிட்டத்தட்ட ஜாதகத்துக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உண்மையான ஜாதகமாக என்னங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு என்ன மாதிரியான சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உபஜய ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இதில் பார்த்திங்கன்னா இதில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அது ஓரளவு நல்ல பலனை கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விதி. அதையும் கடந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகமாக இருந்தாலும் சரி அல்லது சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, பாவ கிரகங்கள் மறையும் போதும் இந்த மாதிரி உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போதும் நல்ல பலனை கொடுக்கும்னு சொன்னால் கூட சுப கிரகங்களும் இந்த உபஜயஸ்தானங்களில் நல்ல பலனை கொடுக்குற அளவுக்கு பல ஜாதகங்களில் கொடுக்க முடியுது. என்னென்னா இதை இப்படியே எடுத்துக்க முடியாது, அதை அப்படியே விட்டுடவும் முடியாது. எல்லாத்துக்கும் விதிகளும் கொடுத்துருப்பாங்க, பின்னாடியே விதி விலக்கும் கொடுத்துட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மனிதர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். அப்போ நீங்கள் என்ன செய்தாலும் சரி, ஒரு 12 பாவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 பாவத்தில் முதல் பாவம் நம்ம லக்னம் அப்படின்னு எடுப்போம். 2வது பாவம் குடும்பம், தனம், வாக்கு. 3வது சகோதர பாவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 குழந்தை, 7 திருமணம், 9 தந்தை, 10 ஸ்டேட்டஸ். இப்படி ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் இல்லையா. இந்த 12 பாவங்களோட ஒன்லைன் அப்படிங்கிறத நம்ம லக்னம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்போது ஒரு ஸ்தானத்துக்கு ஏற்ற பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ 2வது ஸ்தானம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு எடுப்போம். தனம், வாக்கு அடுத்தது வச்சுப்போம். அப்போ குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு எப்போ குடும்பம் அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு திருமணம் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா குடும்பம் அமையும். அந்த குடும்பத்தில் ஒரு புது உறுப்பினர் வருவார். அப்போது ஜென்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு திருமணமாகி மனைவி வரலாம். பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணமாகி அவங்க கணவர் வீட்டுக்கு போய் சேரலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை தனி குடுத்தனம் இருந்தால் கூட இவங்க 2 பேர் சேர்ந்தது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. இந்த குடும்பம் நிறைவேறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா குடும்பம் அமைஞ்சிரும். அல்லது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு பொறுத்து அவங்களுக்கு குடும்பம் அமைஞ்சிரும்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 7ஆம் இடத்தை பார்க்க போகிறோம். 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் நடக்கும்போது அது ஒரு சட்டபூர்வமான ஒரு குடும்பம் ஆகுது இல்லையா. திருமணம்ங்கிறது ஆண் பெண்ணுடைய அந்த கலத்திர ஸ்தானம்ங்கிறதுனால இப்போ 7ஆம் இடத்தோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் 2ஆம் இடம். ஏன்னா திருமணமான பிறகு அவங்களுக்கு குடும்பங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அப்போ தான் நம்ம ரேஷன் கார்டெலாம் வாங்க முடியும். விரும்பியவர்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்குமா, அதை முடிவு பண்ணுறது இந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் மட்டும் இல்லை, 11ஆம் இடம் அதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. அடுத்தது விருப்பம் நிறைவேறுமாங்கிறத மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன நோக்கத்துக்காக நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ குடும்பம்னு ஒன்று அமையணும்.
அதை தாண்டி வந்து இன்னொருத்தவங்க வந்து கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுமாக ஒரு புதிய குடும்பம் உருவாக்கி ஒருத்தருடைய ஒரு கஷ்டங்களை ஒருத்தவங்க சுமந்துக்கலாம், இருக்கிற மகிழ்ச்சியையும் 2 பேர் பகிர்ந்துக்கலாம். இப்படிங்கிறது தான் இந்த திருமணத்தோட நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நடக்காது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது அப்போ ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த காரகங்கள்லாம் நமக்கு நிறைவேறணும்னா, இப்போ 5ஆம் இடத்தோட பாவம் நிறைவேறினா கூட 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட திருமணம் நிறைவேறினாலும் சரி, இதே போல் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட இந்த தொழில் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நிறைவேறணும்னா கூட என்ன நோக்கத்துக்காக இதை நம்ம செய்கிறோம்? வேலைக்கு போகிறோம், 3 மாதம் சம்பளமே வரலன்னா வேலைங்கிற நோக்கம் நிறைவேறிட்டாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து நம்ம அறுவடை பண்ண முடியாமல் போகுது இல்லையா? இப்படியெல்லாம் எடுக்கும்போது உங்களுடைய நோக்கமும் நிறைவேறணும், உங்களோட ஆசையும் நிறைவேறணும். இதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அந்த 11ஆம் இடத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப பார்க்கும்போது அந்த இடத்துல சுபக்கிரகம் இருந்தால் கூட நல்ல பலனை தான் கொடுக்கும், பாவக்கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விதி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்க்கும்போது இந்த 11ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிற பல பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைவதில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தகவல்களும் அங்கங்கே வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு அப்படி இருந்திருக்கலாம், எல்லாருக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக அவங்க சொல்லக்கூடிய சில மகான்களை சொல்லும்போது வள்ளலாரை சொல்கிறாங்க. அவருக்கு திருமணமாகி அதுக்கப்புறம் முழுக்க அவர் வந்து சன்னியாச துறவு கொண்டுட்டாருங்கனால அதை எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ராமானுஜர், அதாவது வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணவர், வள்ளலாரையும் எடுத்துக்கலாம், ராமானுஜரையும் எடுத்துக்கலாம். அப்போ ராமானுஜருக்கும் திருமணமாகி அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ஒத்து வரலை அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வந்து அந்த திருமணத்துலேயோ இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நாட்டம் போகலை, குழந்தை இல்லை. அவர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பாதையை வந்துட்டார். இது ஒரு பக்கம். நிறைய பேருக்கு இந்த பொது வாழ்க்கையில் வந்து சாதனை படைக்கிற பல பேருக்கு வந்து குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த குடும்பத்தோட சப்போர்ட் வந்து ஒருத்தருக்கு முழுமையாக இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த பாசம் அந்த கமிட்மெண்ட்லேயே நிறைய பேர் வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அதை தாண்டி வெளியில் வந்து நம்ம யாருக்காவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது சொந்த வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி இருக்கிறது நல்லது. அப்போ குடும்ப பற்று சற்று குறைவது நல்லது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் வர முடியும். அதுக்குன்னு வந்து குடும்பத்தை அப்படியே விட்டுட்டுலாம் வெளியில் வந்துடக்கூடாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு வந்து சாதிக்கலாம். பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் பொது வாழ்க்கையில் சாதனை படைக்கிற பல பேருக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொண்டு வராங்க. இது வந்து நம்ம பல இடங்களில் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் நிராகரிக்கிற மாதிரி இல்லை. ஒரு சில இடங்கள் வந்து இதுக்கு விதிவிலக்கு இருக்கலாம். சரி, இது போல் 11ஆம் இடத்துல ராகு இருந்தும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையிலும் சாதிக்கலை, தனி வாழ்க்கையிலும் சாதிக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தது வரலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்கெல்லாம் முழு தகுதியெல்லாம் நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது அந்த லக்கணத்தோட பாவர்கள் யார், சுபர்கள் யாருங்கிறத முதல்ல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதோட நிலை என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த இடத்துக்கே வரணும். அப்படி பார்க்கும்போது சரலக்கணங்களுக்கு எல்லாமே நம்ம 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு எடுத்துருவோம். அப்போ இந்த 11ஆம் இடம் சரலக்கணமாக இருந்து 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்க்கையில் சாதனை படைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? இதை வந்து நம்ம ஒரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது இது என்ன லக்னம்ங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இது எல்லாருக்கும் பொருந்துமா பொருந்தாதாங்கிறதும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயத்தை எடுக்கணும். இந்த 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ சரலக்கணங்களுக்கு மட்டும்தானே, மற்ற எல்லா லக்கணத்துக்கும் ஓகே தானே, மற்ற எல்லா லக்கணங்களுக்கும் ஓகே தான். ஆனால் மற்ற எல்லா லக்கணக்கும் கிடைக்காத ஒரு வசதி வந்து இந்த சரலக்கணங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அதை வந்து நம்ம யோகமாக கணக்கில் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு வந்துடும். அதே சமயத்தில் மற்ற லக்கணங்களுக்கு ஸ்திர லக்கணம் உபய லக்கணம் போன்றவற்றுக்கு கரெக்டாக அந்த 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் போய் மறைந்தால் அது வந்து தரித்திர யோகமாக மாறிவிடும். அதனால் ஒரு லக்கணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா இன்னொரு மைனஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்குன்னா இன்னொரு சிறப்பு இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இல்லறத்தில் தோற்றாலும் அந்த மாதிரி வந்து பொது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன லக்னம்னு ஒரு ரவுண்டு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு வேறு ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்கான்னு பார்க்குறோம்.
அதையும் தாண்டி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வேறு கிரகங்களோட பார்வையும் இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் முழுமையாக பார்த்து முடிஞ்ச பிறகு தான் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து சாதனையாக சோதனையாங்கிறத நாம் தெளிவாக முடிவுக்கு வர முடியும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.